பெரிய நடிப்புனுங்க. ப்ரீவியூ தேட்டர் வாசலில் பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் சிவாஜி சார் நடிச்ச 9 வருஷத்தையும் நான் ஒரே ஆள் பண்ணுவேன். என்னென்னமோ பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் எனக்கு வீட்டுக்கு வந்து யோசிச்சு போகிறதா தெரியும். என் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதல் பண்ண முதல் நபர் யாருன்னா நம்ம பாரதி ராஜா சார் தான். வேதம் புரியுதுன்னு ஒரு படத்தில் நான் நடிக்க வச்சுட்டு எங்கே போனாலும் என்னை வாழ்த்துறவங்களும் சரி, எங்கேயாச்சும் ஒரு பொது இடத்துக்கு போனால் அந்த வேதம் படித்த படத்தில் நடித்தாலே என்னமா அற்புதமாக இருந்தது, அடடா அப்படியெல்லாம் ஒரு ஒரு ஆக்டிங்கை பார்க்கவே முடியாது. ஒருத்தர் பாராட்டுவாங்க, பாராட்டி முடிச்ச கையோட பக்கத்தில் ஏன் சார் இப்போ அப்படியெல்லாம் நீங்கள் நடிக்கிறது இல்லையா, என்ன படம் நடிச்சிருக்கிறீங்க, என்ன வேதம் போகுதுன்னு ஒரு படத்தில் நடிச்சுட்டு இப்படியெல்லாம் நடிக்கிறீங்க, ஏன் சார் உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்காதா. இப்படி எங்கே போனாலும் இந்த வேதம் புரியுது அப்படிங்கிற ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சுட்டு என்னை வந்து பெரிய சிரமத்துக்கு ஆளாக்குனது பாரதி ராஜா சார் தான். இப்போ ஏதாச்சும் இப்போ பெரியார் 9 ரூபா நோட்டு இந்த மாதிரி படத்தில் நடிச்சு பேர் வாங்கலான்னு ஆசைப்பட்டாலும் கூட அதை கம்பேர் பண்ணி தான் சொல்கிறாங்க, அப்பாடா இப்போதான் சார் வேதம் புரியுதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்குது. இது என்ன மறைமுகமான அர்த்தம், சுமார் 20 வருஷமா புத்தி இல்லாமல் புத்திட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லி காட்டுறது. எவ்வளோ பெரிய கட்டத்தில் வந்து பாரதி ராஜா சார் எனக்கு பண்ணியிருக்காரு. ஒன்றும் பண்ண முடியல. கோமணம் கட்டுறதுனாலும் கூட 25 வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் கோமணம் கட்டி விட்டார். நான் கோமணம் கட்டியில் தங்க சார்கிட்ட சொன்னேன், சார் கோமணம்லாம் கட்டணுமா சார், இல்லை கமல் சாரெல்லாம் கட்டல சார், அவருக்கு 23 வயசு சார், அப்போ எனக்கு இப்போ 53 வயசு சார், இல்லை பரவாயில்ல கட்டுங்க, வேறு எப்படி பேர் வாக்குறது. இப்படியெல்லாம் வந்து எனக்கு ஒரு அருமையான அறிமுகத்தை கொடுத்த பாரதி ராஜா சார்கிட்ட நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்லிக்கிறேன், சார் உங்கள் முன்னாடி நல்லா படித்து பாஸ் பண்ணி உங்கள் கையில் நான் வந்து அவார்டு வாங்குவேன் சார். மணிரத்னம் சார், இந்த புத்தி கட்டு போய் சுற்றின காலகட்டத்தில் நான் தவற விட்ட ஒரு அருமையான மணியான ரத்னம் வந்து மணிரத்னம் சார். அது என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பல, ஒரு 10-15 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஹிந்தி சினிமாவில் ஒன்றுலையே ஹிந்தி சினிமாவில் நம்பர் 1 ஆக்டர் யாருன்னா ஷாருக்கான்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பத்திரிக்கையில் பேட்டி கொடுக்குறாரு, நான் மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நடிக்கிறேன் அப்படின்னா நான் ஃப்ரீயாக நடிப்பேன், பணமே வாங்காமல் நடிப்பேன் அப்படின்னா. அப்படி ஒரு பெரிய அற்புதமான அந்த மணியான ரத்னத்தை நான் தவற வச்சுட்டுருக்கிறேன். அப்போ இதே மாதிரி தான் மணிரத்னம் சார் நம்ம கொஞ்சம் அப்போ நான் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தேன், கொஞ்சம் பிரெயின் டெவலப் ஆகல, அது குழந்தை நட்சத்திரமாக இருந்தப்போ நடந்தது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. இனிமேல் அந்த மணியான ரத்னத்தை நான் தவற விட மாட்டேன்னு சொல்கிறத விட தேடியும் கூட போவேன். அதில் எனக்கு ஒன்றும் ஈகோ பிரச்சனை இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து நிற்பேன். தயவுசெய்து கிழக்கே போம்பரையில் பாரதி ராஜா சார் முதல்ல என்னத்தை ரிஜெக்ட் பண்ணார், அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. பாரதி ராஜா சார் மேலே எனக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் மேலே பெரிய வருத்தம்னா, எக்கச்சக்கமான கோபம் ஒரு ஆள் மேலே இருக்குன்னா அது தம்பி இளைய தளபதி விஜய் அவர் தான். யோசிச்சு பாருங்க, அவரே சொன்னார், சின்ன சின்ன வில்லன் வேஷத்தில் நடிச்சு எஸ் பாஸுங்கிற டைலாக் தவிர வேற டைலாக்காக 6 வருஷமாக பேசினதில்லை. அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு மெயின் வில்லனா பகல் நிலவு மாதிரி படத்தில் நடிச்சு தகடு நல்லா வசனம் பேசி அப்புறம் ஏதோ வால்டர் விட்டையில் அமைதி படையெல்லாம் நடிச்சு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுனா அந்த வீட்டில் யாரோட படத்தை மாட்டினோம், என் படத்தானே மாட்டினோம். என் படத்தை விட விஜயோட படம் அதிகமாக இருக்குங்க வீட்டில். ஏன்னா மகன் சிபி வந்து வெறித்தனமான விஜய் ரசிகர். அது ஏன்டா கஷ்டப்பட்டு கட்டிக்கிறேன், நீ விஜய் படத்தை மாட்டி வையே, கொஞ்சம் எண்ணி பாரு உங்க ஒப்பம் படம் எவ்வளவு இருக்குதோ அதை விட ஒரு 2 போட்டோ கம்மியா மாட்டு. இல்லை நீ வயிறு வாயெல்லாம் வேகுது எனக்கு, வீடு பூரா விஜய் படத்தை மாட்டி வச்சா. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்துட்டு இருக்கு. அதில் வந்து முதல்ல தியாகராஜ பாகவதர் சார் இருந்தார், அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ரஜினி சார் அவர்கள், இப்போ தம்பி விஜய் அவர்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதில் எனக்கு பர்சனலாக வந்து அழகுங்கிறது பலவிதமான அழகு இருக்குது. ஆனால் ஒரு கனிவான முகம், எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னை பொறுத்த வரையில் எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு விஜய் தான். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறவர் வந்து தங்கர் பச்சான் சார் இயக்கத்தில் அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். விஜய் சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து நம்ம புத்திசாலித்தனமாக 2 வண்டி ஓட்டலாம். இப்போ கேரளாவில் வந்து மம்முட்டி சாரும் மோகன்லால் சார் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படம், போக்கரியும் நடிக்கிறாங்க,
மிகப்பெரிய கலைப்படைப்புகளையும் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்துக்கூடிய தரத்தில் இருக்கிற ஒரு கலைப்படைப்புலையும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்களும் செய்யலாம். நீங்கள் சொன்னீங்க பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் நிச்சயமா பண்ண விஜயனுடைய இன்னொரு முகம் தெரியும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் நம்ம நடிப்புனா ஏதோ பக்கமாக வசனம் பேசி விழுந்து பிறண்டு அழுது நடிக்கிறது மட்டும் நடிப்பில்லை. அந்த நுணுக்கமான முகபாவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த போக்கிரி படத்தில் ஒரு ப்ரொஃபைல் அசின் என்ட்ரு ஆகும், அப்புறம் விஜய் என்ட்ரு ஆவார். திடீர்னு அசின் முகத்தில் ஒரு சேஞ்ச் வரும். அப்படியே கேமரா டில்டன் பண்ணலாம், ஏடா கூடமான ஒரு இடத்துல பேக்கில் கை வச்சுட்டு இருப்பார். இல்லை கொஞ்சம் அதெல்லாம் நான் கொஞ்சம் கவனிப்பேன் சார். சார் மறுபடியும் அப்படியே டில்டப் ஆனதுக்கப்புறம் அசினோட ஒரு எக்ஸ்பிரஷன் வந்தோடனே விஜய்து ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். நீங்கள் மறுபடியும் அந்த பாட்டை நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஏன்னா பிரமாதமாக லெங்க்தியாக ஒரு பிட்டுக்கு டான்ஸ் ஆடுறத நம்ம கை தட்டுவோம், இப்படி யாருப்பா டான்ஸ் ஆடுறது அப்படின்னு. இல்லை, அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க, அது 100 பாட்டுக்கு சமம். அது நிச்சயமா பிரபுதேவா அந்த விஷயத்தை எல்லாம் அழகா கவனிச்சு செய்யக்கூடியவர். அதை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சினிமாவில் நடிக்க வந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கிழக்கே போகும்பறையில் அங்கே எங்கே போய் சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தேன். சான்ஸ் நடிக்க வந்ததுக்கப்புறம் சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 100வது நாள் படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் சான்ஸ் தேடுறதை விட்டுட்டேன். ஏன்னா பிஸி பயங்கர பிஸி. அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. 30 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு ஆள் கிட்ட ஒரு சான்ஸ் தேடி அப்படி ரகசியமாக தூது விட்டேன். அந்த ஆள் யாருன்னா பிரபுதேவா. என்ன சான்ஸ்னா, இந்த பெரியார் படம் ஷூட்டிங்காக ரஷ்யாவுக்கு போயிருந்தோம். தாடியெல்லாம் ஒட்டி நடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு ரஷ்யன் லேடி என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. இல்லைங்க, ஒரு இந்திய படம் ஷூட்டிங் நடந்துக்குது. பெரியார் அப்படின்னு ஒரு மாபெரும் ஒரு புரட்சிக்காரர், அவர் ரஷ்யாவுக்கு வந்திருந்தார் லெனின் காலத்தில், அவரை பற்றின படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தார், அவருக்கு தமிழும் தெரியும் ரஷ்யா லாங்குவேஜ் தெரியும். நம்ம வி.கே. ராமசாமி சாருடைய தம்பி மக கிருஷ்ணான்னு பேர். ஓ ஷூட்டிங்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரஷ்யாவில் பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என் முகத்தை பார்த்தது. என்னமோ மறுபடியும் ரஷ்யன் லாங்குவேஜில் ட்ரெஸ்ஸுக்கு புஷ்க்குன்னு ஏதாச்சும் விட்டுது. அப்போ இவர்கிட்ட கேட்டு, என்ன சார் அந்த பொம்பளை பேசணுன்னா, என்னை பார்த்து இந்த ஆள் தான் இந்த காந்தி படத்தில் நடித்த பென் கிங்ஸ்லியான்னு கேட்டோன்னா நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. இன்னையா தாடிக்குள்ள இருக்கிறோம், நம்ம முகத்தில் ஒரு பெரியார் தான் இருக்காருன்னா காந்தியும் இருக்காரா அப்படின்னு ஒரு பெரிய ஆசை சரி கொஞ்சம் நம்மளுக்கு பல்லுகள்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கருப்பு பூசி பொக்கவாய் மாதிரி பண்ண ஒரு ப்ரொஃபைல் எல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சு காந்தி மாதிரி தான் இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம பிரபுதாவா இப்போ இந்தியாவில் பெரிய ஹிட்டாக இருக்குது. முன்னா பாய் பார்ட் 2, அது சஞ்சய் தத் நடிச்சு, அதில் காந்தியா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அதை தெலுங்குல சிரஞ்சீவி வச்சு எடுத்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, பெரியாரா நடிச்சுட்டா காந்தியாவை நடிச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு நம்ம தயாரிப்பாளர் முருகன் மூலமாக ஒரு தூது விடுறேன் பிரபுதாவா கிட்ட. சார் அப்படியே நம்மளுக்கு இந்த காந்தி வேஸ்ட் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். பிரபுதாவாக்கு ஒரே அதிர்ச்சி, இந்தியா காந்தி வேஷத்தில் சத்யராஜா அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த ரஷ்யா பொம்பளை சொன்னதில் நம்மளுக்கு இந்த காந்தி வேஷத்தில் நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லைங்க. பிறகு நம்ம நண்பர் பார்த்திபன் அவர்கள் அவர் சொன்னார், அவசரக்காரிங்கிற ஒரு படத்தில் நாங்கள் 2 பேரும் நடிச்சு, எங்கள் 2 பேர்த்துக்கு பல ஒற்றுமைகள் இருக்குது. 2 பேரும் சின்ன வேஷத்தில் நடிச்சு இந்த லொல்லு நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கதாநாயகனாக நடிச்சு எல்லா ஒற்றுமையை தாண்டி இப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை வந்திருக்குது. அது என்னென்னா, போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 750-800 படங்கள் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 119 படம் பெனோரமாக்காக இந்திய கோவாவில் நடக்கிற சர்வதேச திரைப்பட விழாக்காக செலெக்ஷனுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. 119 படம், அதில் 21 படம் செலக்ட் ஆகிருக்கு. அதில் 2 தமிழ் படம் செலக்ட் ஆகிருக்கு. ஒன்று பெரியார், இன்னொன்று அபியும் நானும், சாரி அம்முவாகிய நான். ஸோ அந்த திரைப்பட விழாக்கு பல ஒற்றுமைகள் உள்ள நானும் பார்த்திபன் சாரும் ஒன்றா போக போகிறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் எப்படி மணிரத்ன சாரை மிஸ் பண்ண மாதிரி இந்த லிங்குசாமி கூட கிடைக்கிற லிங்கையும் மிஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெரிய டைரக்டர்லாம் மிஸ் பண்ணியும் எப்படி இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு என்ன அதிசயமாக இருக்குங்க. இவ்வளவு நல்ல டைரக்டரில் மிஸ் பண்ணிக்கிறேன். இனிமே அவங்க பார்வை என் பக்கம் திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வைரமுத்து சார், ஒரே பாடல்ல நீங்க ஒரு பாடல்ல ஆன்மீகத்தை சொல்ல, ஒரு பாடல்ல கம்யூனிஸ்ட சொல்ல, ஒரு பாடல்ல நாத்திகத்தை சொல்ல. ஆனா இந்த பாடலை பார்த்தீங்கன்னா ஒரே பாடல்ல பெரியாரிசத்தையும் கம்யூனிசத்தையும் ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜென், இந்த ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு எல்லா தத்துவங்களையும் ஒரே பாடலுக்குள்ள அடக்கக்கூடிய ஒரு திறமை அது வைரமுத்து சாருக்கு தான் இருக்கு, வேற யாருக்குமே இருக்காது.
அப்புறம் இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு முதல் டென்ஷனாக இருந்தது வந்து நம்ம அர்ச்சனா அவங்க கூட நடிக்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து நேஷனல் அவார்டு 2 தடவை 3 தடவை வாங்கினவங்க. நமக்கு எப்படின்னா ஓவரா பால் வீசிய பழக்கம். மசாலா படத்தில் நடிச்சு எப்படியாச்சும் கவனத்தை நம்ம பக்கம் திசை திருப்பணும் இப்படிங்கிறதுலயே குறிக்கோளா இருப்ப. தகடுன்னு எழுதி கொடுத்தா தகடு தகடும்ப, தகடு தகடுன்னு எழுதி கொடுத்தா தகடு 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 தகடும்ப, எப்படியாச்சும் கைதட்டல் வாங்கின அப்படிங்கிறது வந்து அந்த நடிப்பினுடைய அளவு தெரியாது. யாராச்சும் பாரதி ராஜா சார் மாதிரி மணிரத்ன சார் மாதிரி இந்த குதிரை இழுத்து பிடிச்சி விட்டுனா தான் சரியான நடிப்பு வரும் மொழிய. இல்லாட்டி வந்து நடிப்புங்கிற படத்தில் எதையாச்சும் பண்ணி விட்டுருவான். 2 விஷயம் இருக்குது. நடிக்க தெரியாதவன் நடிக்க வைக்கலாம், ஸ்பாயில்டு ஆக்டரை நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை சார். அந்த மாதிரி பல இடத்துல சுற்றி ஸ்பாயில்டு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிறேன்னா, அப்படி இருக்கிற நான் வந்து இந்த அளவு தெரிஞ்ச அர்ச்சனா கூட நடிக்கல வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஆனால் நல்ல முறையில் ஒத்துழைப்பு பிடிச்சி இன்னைக்கு அந்த டப்பிங் முடிச்சு வந்து என் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டாங்க. அது வந்து அப்படி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இருந்து எனக்கு அப்படி ஒரு பேர் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், அதனால சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு வர எல்லா புகழும் தங்கர் பச்சான் சாருக்கு. என்ன இப்படி ஒரு வேஷத்தில் என்னை நடிக்க வச்சு எனக்கு இன்னைக்கு எல்லாரும் என்னை பற்றி பாராட்டி பேசுகிறாங்கன்னா அதுக்கு தங்கர் பச்சான் சார் அவர்கள் தான் காரணம். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இறுதியாக என்னுடைய அருமையான நண்பர், அருமையான தோழர் சீமான் அவர்கள், வசந்த் சார் அவர்கள். இன்னைக்கு எங்காச்சும் நான் வெளியே போனேன்னா ஆடியன்ஸ் வந்து கை கொடுப்பாங்க, சார் சூப்பர் சார் அப்படின்னு. நான் நினச்சேன் சரி ஏதோ நம்ம நடித்த ரிலீஸ் ஆன படம் தான் நல்லா இருக்குது போல இருக்குன்னா, இல்லை சார் இப்போ டிவியில் உங்கள் பேட்டி கேட்டால் சூப்பராக இருக்குது சார். டிவி பேட்டியில் சார் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை சார், உங்களை மாதிரி டிவி பேட்டி யதார்த்தமாக பேசுறதுக்கு ஆளே இல்லை சார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்த முதல் ஆள் வசந்த் சார் தான். மிஸ்டர் பாரத் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்போ டிவிக்காக என்ன ஒரு பேட்டி எடுத்தார். அந்த பேட்டி அந்த காலத்தில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படத்துக்கு இணையான ஹிட்டான ஒரு பேட்டி. அப்படி ஒரு ஆரம்பத்தை எனக்கு வச்சு கொடுத்தவரை வசந்த் சார் தான். இன்னைக்கு பல வித்தியாசமான கதைகளை பண்ணிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான இயக்குனர். இறுதியாக என்னுடைய தோழர் திரு சீமான் அவர்களை பற்றி 2 வார்த்தை சொன்னோம். பொதுவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு காந்தி போராடுவார், நேரு போராடுவார். ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இங்கே வெள்ளைக்காரன் முடிச்சு நம்மளை 4 சாத்திடுவான், பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தலைவர்களை பார்த்து தைரியம் வராது. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்து வீட்டுக்காரனோ அந்த போராட்டத்தில் கலந்துக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். கேட்போம் எங்கப்பா அவர் எங்கப்பா காணும் அப்படின்னு. இல்லைங்க காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்சல்ட்டாக இருக்கும். என்னப்பா நம்மளுக்கு அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய உணர்வு இருக்குது, ஆனால் போய் கலந்துக்கிற கூட தைரியம் இல்லையே. நம்ம எழுத்து வீட்டு ராமசாமி பக்கத்து வீட்டு கந்தசாமி எல்லாம் போறாரு, ஸோ நம்மளும் போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் இல்லைங்களா. அந்த தைரியத்தை தமிழ் ஈழத்துக்காக எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் சீமான் அவர்கள் தான். ஏன்னா மனசுக்குள்ள ஆசை இருக்கும், எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஏடா கூடமா பேசினா பிடிச்சி கொண்டு போய் உள்ள போட்டான்னு நடா போட்டுறது. இப்போ அந்த பயமே இல்லை, தைரியமா குரல் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிக்கை பேட்டி எங்கிட்ட வந்தப்போ, சார் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னாங்க. பெரியார் படத்தில் நடிச்சது, இப்போ 9 ரூபாய் நோட்டில் நடிச்சது. இல்லை சார் அது நடிகனா மனிதனா வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்றா. இல்லைங்க நான் மனிதனா ரொம்ப சந்தோஷமாக்குறேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய திறமைக்கும் தேவைக்கும் அறிவுக்கும் அழகுக்கும் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், நான் எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துக்குவேன். இல்லை சார் சமுதாயம் சார்ந்து உங்கள் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு பதில் வருது, தமிழ் ஈழம் அமையும் நாள். இதை சொன்னா பிடிச்சி கொண்டு போய் உள்ள போட்டுருவான் அப்படின்னா சரி, எப்படி இருந்தாலும் பக்கத்து செல்ல சீமான் இருப்பார்ல, பேச்சு துணைக்கு ஆள் இருக்குது. இன்னொரு அந்த பக்க செல்ல தங்கர் பச்சான் சார் இருப்பாரு. இது எல்லாத்தையும் மீறி இன்னொரு ஆளும் கூட இருப்பார், பாரதி ராஜா சாரும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாரும் துணை இருக்கையில் தைரியமா தமிழ் ஈழத்துக்காக குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தது சீமான் சார் தான். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த மேடையை அலங்கரித்து பாராட்டி இன்னைக்கு இந்த 9 ரூபாய் நோட்டு அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா தங்கர் பச்சானுங்கிற என்ற ஒரு மாபெரும் படைப்பாளி மிகப்பெரிய உயரத்திற்கு செல்லும் பொழுது அவருடன் சேர்ந்து இந்த இந்த விமானம் மேலே பறக்கும் போது கூட இந்த பைலட்டு ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் கூட சேர்ந்து பறப்பாங்க இல்லையா, அது மாதிரி நானும் பறக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே வந்து வாழ்த்தி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் நாசர் அவர்கள்.
நீங்கள் ஒரு 30 பக்க வசனத்தை கொடுத்து சூரியன் இறங்கிட்டே இருக்கு, வெளிச்சம் இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே இந்த ஷாட் எடுத்துடணும், ஃபுட்டேஜ் கரெக்டாக இவ்வளோ அடி தான் இருக்குது, ஒரே ஒரு டேக் தான் போக முடியும்னு சொன்னால் கூட எனக்கு டென்ஷன் இல்லை. ஏன்னா அந்த 30 பக்க டைலாகை பேசுறதுக்கு தயாராகிறதுக்கே டென்ஷன்லாம் போயிடும். 9:15 நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு 9:20 வந்த என்ன, டே ரோஹினி எங்கேயோ ஏர்போர்ட்டில் மாட்டிச்சான்டா, ஃப்ளைட்டு விட்டுச்சுடா, நிகழ்ச்சி அதான் தொகுத்து வழங்கத்தானுச்சு, நீ இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலையும் கொடுத்துட்டு ஒரு டென்ஷனில் இந்த 3 மணி நேரமும் வந்து நெருப்பில் நிற்கிற மாதிரியே ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு தங்கர் பச்சானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உரிமையாக கேட்குறது தங்கருக்கான உரிமை, அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது நண்பனான நாசர். எப்படியோ அதனால் எதனா குறை இருந்துச்சுன்னா மன்னிக்கிற மனோபாவம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ தொகுத்து வழங்குதலில் ஏதாவது குறை இருப்பின் தயவுசெய்து மன்னித்தருள் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாசராக பேசுகிறேன், தொகுப்பாளராக இல்லை. சினிமா இப்படித்தான் எடுக்கணும் அப்படித்தான் எடுக்கணும்னு சட்டம் எதுவும் கிடையாது. இலக்கியம் இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் அப்படின்றதான் கிடையாது. எல்லா வகையான படங்களும் எடுக்கலாம், ஆனால் அதில் ஒரு தரம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு வாதம். தரமான ஒரு பொழுதுபோக்கு, தரமான ஒரு படைப்பு, தரமான பதிவு என்பதுதான் இது. எப்பவுமே உலக சினிமாவில் வந்து வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக தான் எல்லா சினிமாவும் இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் கற்பனை ரீதியான சினிமாக்கள் அதிகம். அதன் ஊடாக சமயங்களில் இந்த மாதிரி படங்கள் வர்றதை வந்து ஒரு இனம் சார்ந்தவராக தமிழர்களாக நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த 9 ரூபாய் நோட்டு. நாவல்கள் சினிமாவாக எடுக்கப்படுவது என்பது ஏறக்குறைய மறைந்து போய்விட்ட ஒரு மரபாகிவிட்டது. இருந்தாலும் தான் எழுதிய நாவலையே தானே திரைப்படமாக்குவது என்பது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அல்ல. ஏன்னா எழுதும்போது ஒரு எழுத்தாளன் அந்த கதையை, கதாபாத்திரத்தை, அந்த கதாபாத்திரங்கள் காணுகின்ற பிரச்சனையை கையாளுகின்ற விதத்தை எழுத்தாக வடிப்பது வேறு, அதை சுருக்கி திரைப்படமாக கொண்டு வருவது வேறு. என்னை பொறுத்தவரையில் நான் முழு படத்தை பார்க்கவில்லை என்றாலும் பின்குரல் பேசும் பொழுது, பார்க்கின்ற பொழுது நான் அந்த நாவலில் படித்த ஹாஜாபாயை விட மிக ஆழமாகவே என்னுடைய பாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படம் அல்ல, ஒரு முக கண்ணாடி. தமிழகத்தின்